நம்ம எல்லாருக்குமே டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க நம்புவீங்களா, டான்ஸ் அப்படின்றது ஒரு டிசீஸா மாறி 400 பீப்புளை ஒரு பிளேஸ்ல கொண்டிருக்கு அப்படின்னு. இன் 1518ல பிரான்ஸ்ல ஸ்ட்ராஸ்பர்க் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல ட்ராஃபியான்ற பொண்ணு என்ன பண்றான்னா ஸ்ட்ரீட்க்கு வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்ட்ரீட்ல அவ எப்படி டான்ஸ் ஆடுறான்னா ரொம்ப வியர்டா அன்கன்ட்ரோலபிளா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. எந்த ஒரு மியூசிக்குமே அவளுக்கு பின்னாடி பிளே பண்ணல. பீப்புள் வந்து என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இவ எதுக்காக இப்படி ஆடுறா, யூஸ்வலா இவ இப்படி ஆட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப திங்க் பண்றாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இவளுக்கு பொசஸ்ட் ஆயிருக்கு, பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலுமே அவ வந்து அவளோட டான்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கே தவிர அவ ஸ்டாப் பண்ணி போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கல. ஸோ பீப்புள் என்ன பண்றாங்க, அவ டான்ஸ் நம்ம எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு போறாங்க, அவ பக்கத்துல போறாங்க. பீப்புள் எல்லாருமே என்ன பண்றாங்க, அவளை ஸ்டாப் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அவ ஸ்டாப் பண்ற மாதிரி இல்லை. ஸோ அதனால அவங்க விட்டுறாங்க. அவ எவ்வளவுதான் அவ ஆடுறா, அவளே வந்து ரெஸ்ட் எடுப்பா, அவளாலே முடியாமவும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனா என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, அவ டான்ஸ் ஆடிட்டே இருக்கா. ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, இப்படி கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அவ வந்து அவளுக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னா மயக்கம் போட்டு விழுறா. திருப்பியும் மயக்கத்துல இருந்து எழுந்துச்சு, திருப்பியும் அந்த டான்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இதை பார்த்து நிறைய பீப்புள் என்ன பண்றாங்க, அவ கூட போய் ஜாயின் பண்ணி அவங்களும் ஒரு முறைக்கு வந்து டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எங்க பார்த்தாலும் வந்து அந்த பிளேஸ் ஃபுல்லாவே எல்லாருமே டான்ஸ், எல்லா பீப்புளுமே நடு ரோட்ல நின்று டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பிளட் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கு. அவங்க டான்ஸ் ஆடிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிளட் வந்து கோல்ட் ஆயிடும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ எல்லாருமே டான்ஸ் ஆடுறதுல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, எல்லா இடத்துலயுமே பப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாருமே வாசிச்சு நிறைய மக்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இதுதான் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. இதன் மூலயமா என்ன ஆகுதுன்னா, எங்க பார்த்தாலும் திரும்புற இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, மியூசிக்கோட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பீப்புள் ஃப்ரம் அனதர் பிளேசஸ்மே வந்து கண்டினியூ பண்ணிக்கிறாங்க இந்த ஒரு பிளேஸ்ல. அவங்க வந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க ஸ்டாப்பும் பண்ண முடியல. அதன் விளைவுலாம் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய பீப்புள், ஓல்டு பீப்புளா இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன ஆகுது, அவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்துடுறாங்க, ஸ்ட்ரோக் வந்துடுது. ஸோ இது மாதிரி நிறைய பீப்புள் இறந்துடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பிரிட்ஜ் இருக்கு அந்த பிளேஸ்ல. அந்த பிரிட்ஜ்ல நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க நின்று. அந்த பிரிட்ஜ் உடஞ்சி அங்கேயே வந்து நிறைய பேர் இறந்துடுறாங்க. ஸோ இது மாதிரி 400 பீப்புள் வந்து அந்த டான்ஸால இறந்து போறாங்க. இந்த கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுது அப்படின்னா, இதுக்கப்புறம் யாரும் டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி டான்ஸ் ஆடினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெத் வந்து பனிஷ்மெண்டா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அப்படியும் இருந்துமே நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடுறாங்க, இறந்து போறாங்க. சில பேர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது, அந்த டெத் கவுண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கப்புறம் பீப்புள் வந்து டான்ஸ் ஸ்டாப் ஆயிடுது. இதுல வந்து நிறைய பீப்புள், 400 பீப்புள் இறந்துருக்காங்க. இன்னையும் வரைக்குமே வந்து டான்ஸ் எதனால அவங்க ஆடினாங்க, யாரு வந்து அவங்களை அன்கன்ட்ரோலபிளா ஆட வச்சா, இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு அப்படின்றது மிஸ்டரியஸாவே இருக்கு.